வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே. இன்னைக்கு கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா மகாமக குளம். இந்த மகாமக குளத்துலேருந்து அழகான ஒரு 4 பெட்ரூம் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா மகாமக குளம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 கிலோமீட்டருக்குள்ளேயே அருமையான ஒரு புது வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. டூப்ளெக்ஸ் டைப் வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு வாசப்படி வந்துடும். சூப்பரான ஏரியா. உங்கள் நண்பர்கள் யாரும் மகாமக குளத்துக்கு பக்கத்தில் எனக்கு சேல்ஸ் வீடு வேணும்னு கேட்டால் இந்த வீடியோ லிங்க் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருமையான லொக்கேஷன், கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாவும் கூட. மகாமக குளத்துலேருந்து பக்கம் கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டரில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. 4 பெட்ரூம் ஹால் கிச்சன் அருமையான ஒரு லொக்கேஷனில் வந்திருக்குங்க. பக்கத்து வீடும் முடிஞ்சிருச்சு. அதுவும் நம்ம தான் வீடியோ போட்டோம். அதுவும் சீக்கிரம் முடிச்சிட்டோம். இந்த வீடும் வந்திருக்குங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்கோட வந்துடும். மனை அளவும் பார்த்தீங்கன்னா 1300 சதுரடிங்க லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டிங் பார்த்தீங்கன்னா 2000 சதுரடி வந்துடும். இதில் இனோவா கார் பார்க்கிங்கோட வந்துடும். உங்களுக்கு கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக கார் பார்க்கிங் வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி கனெக்ஷன் 3 ஃபேஸ்க்குள்ளே ப்ரொசிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போக்கி சிங்கிள் ஃபேஸில் இருக்குது. நீங்கள் குடி வந்ததுக்கப்புறம் ஈஸியாக மாற்றிக்கலாம். உங்களுக்கு 3 ஃபேஸ் கனெக்ஷன் எழுதி கொடுத்து மாற்றிக்கலாம். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா காளிமுத்து நகர். அந்த காளிமுத்து நகர் பக்கத்தில் தான் இந்த விற்பனை வீடு அவைலபிளாக இருக்குது. சந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 2.5 அடி கேப்பு வந்துடும். 1.5லேருந்து ஒரு 2 அடி கேப்பு அந்த ரேஞ்சு சந்து வந்துடும். வீடு ஃபுல்லும் பார்த்திங்கன்னா விட்டு கட்டியிருக்காங்க. சைட்லலாம் கேப் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 அடி கேப்பு உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஒரு கேப் கிடச்சிரும். ஃபுல் காம்பவுண்டு எடுத்திருக்காங்க. வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்டு. நீர்மூழ்கி மோட்ரு போட்டிருக்காங்க. நீர்மூழ்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 140 அடி போர் போட்டிருக்காங்க. 140க்கு நல்ல ஒரு குடிநீர் வசதி. இங்கே தண்ணி கிளியராக இருக்கும். என்ட்ரன்ஸ் மெயின் டோரு சூப்பராக டீக்வுட்டில் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாரி அழகான ஒரு டூப்ளெக்ஸ் டைப் வீடு தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஹால் பார்த்திங்கன்னா நல்லா மாசாக பெருசாக இருக்கும். ஹால்லே உங்களுக்கு வாசப்படியும் வந்துடும். ஹால்லே டிவி பாயிண்ட் வந்துடும். யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். ஹால்லே வேணுனாலும் நீங்கள் ஏசி போட்டுக்கலாம். அதுக்குள்ள ப்ரொசிஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா அழகாக பால் சீலிங் பண்ணி சூப்பராக வென்டிலேஷனோட சைட்லலாம் உங்களுக்கு கிளாஸஸ்ஸு அண்டு விண்டோலாம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டே டைத்தில் வென்டிலேஷன் கிடச்சிரும். சூப்பரான பெரிய ஹால். நல்ல ஒரு ஹால் நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்கும். வீட்டுக்கெல்லாம் கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா உட்கார கொள்ள ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கெல்லாம் அருமையான ஒரு வீடுங்க. நல்ல ஒரு சூப்பர் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. கும்பகோணம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்லாம் ரொம்ப பக்கம். கும்பகோணத்துலேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்லேருந்து 4.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டே இருக்குது. பக்கத்தில் உமன்ஸ் காலேஜெலாம் இருக்குது. பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. பெட்ரூமும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். நல்லா பெருசாக இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு விண்டோ 2 சைடு வந்துடும். 2 சைடு வென்டிலேஷனுக்கு விண்டோ வந்துடும். கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. டாய்லெட் அட்டாச்சு மாஸ்டர் பெட்ரூமு. ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். மேலே எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன் பாயிண்ட்டு ப்ரொசிஷனும் கொடுத்துருக்காங்க. வீட்டில் குழந்தைங்கள் இருந்தால் கூட தொட்டில் கட்டிக்கலாம். உங்களுக்கு டாய்லெட் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும். வெஸ்டர்ன் டாய்லெட்டு அதுவும் இல்லாமல் அதில் உங்களுக்கு மேலே வாட்டர் ஹீட்டர் ப்ரொசிஷன் எல்லாமே அதுலேயே வந்துடுங்க. வாட்டர் ஹீட்டர் ஹேண்ட் வாஷும் வந்துடும். உங்களுக்கு ஹேண்ட் வாஷும் அவைலபிளாக இருக்குது. வாட்டர் ஹீட்டர் ப்ரொசிஷனும் அவைலபிளாக இருக்குது. அதுமாரி கிச்சன் ஏரியா பார்த்திங்கன்னா கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். சூப்பரான கிச்சன். கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃபு ஸ்லாபு எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் மாடல் கிச்சன் தான் பண்ணியிருக்காங்க. மாடல் கிச்சனுங்கிறதுனால உங்களுக்கு கீழெல்லாம் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலெல்லாம் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் கிளியர் வாட்டர் வந்துடும். ஆரோ கனெக்ஷன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு விண்டோ வந்துடுது. உங்களுக்கு மளிகை ஜாமான் வைக்கக்குள்ள ரொம்ப பயனாக இருக்கும். தட்டு எல்லாமே வைக்கிறதுக்கு பாத்திரங்கள்லாம் கீழே வைக்கிறதுக்கு ரொம்ப பயனாக இருக்கும். சூப்பராக மாடலிங் கிச்சன் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேண்டு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 1300 சதுரடி வருங்க. பில்டிங் 2000 சதுரடி. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் ஹேண்ட் வாஷும் வந்துடும். வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் காமன் டாய்லெட்டும் அவைலபிளாக இருக்குது. மேலே லேப்டாப் வசதியும் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் நம்மளோட ஜாமான்லாம் மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது இல்லாமல் டாய்லெட் பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட் வந்துடும். இந்தியன் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் ரெண்டுமே உங்களுக்கு வந்துடும். ஒரு காமனான டாய்லெட் அண்ட் பாத்ரூமும் வந்துடுதுங்க.
அதுமாரி பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் ப்ரொசிஷன் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஏரியா பொறுத்தவரையும் தண்ணி கிளியர் வாட்ரு. இங்கேயே நம்ம 2 பில்டிங் விற்று கொடுத்துருக்கோம். அந்த பில்டிங்கும் உங்களுக்கு காட்டுறேன். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க, ஸ்டீல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் காம்பவுண்டு. கொல்லையில் வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு 6 அடி கேப் கொடுத்துருக்காங்க. இந்த 6 அடி கேப் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் ஃப்யூச்சரில் கொல்லையிலேயே சமைக்க கொல்லை ரொம்ப பயனாக இருக்கும். வீட்டுக்கு ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறீங்கன்னா கொல்லை ஏரியாவை சூப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குளிக்கிற தண்ணி எல்லாமே சொக்பீட் பாயிண்ட் போட்டிருக்காங்க, அதனால பூமி கீழே போயிடும். அதுமாரி உங்களுக்கு செப்டி டேங்க்கு சொக்பீட் பாயிண்ட் தண்ணி, செப்டி டேங்க் தண்ணி. சந்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 அடி கேப்பு சந்தும் வந்துடும். வீடை சுற்றி வரலாம், அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேசியஸான அழகான ஒரு வீடு கட்டியிருக்காங்க. கும்பகோணத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினான ஏரியா கும்பகோணம் மகாமக குளம். அந்த மகாமக குளத்துலேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அதுமாரி மாடி ஏரியா பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் டைப் வந்துடும் உங்களுக்கு. ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஒன்று பார்த்து செஞ்சுருக்காங்க. மாடி ஏரியாவும் பார்த்துருவோம். வீட்டுக்குள்ளேயே டூப்ளெக்ஸ் டைப்பில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வாசப்படியே வந்துடுது வீட்டுக்குள்ளேயே. நீங்கள் மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம், கீழே 1 பெட்ரூமாகவும் மாடியில் 3 பெட்ரூமாகவும் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு கெஸ்ட்டு யார் வந்தாலும் நம்ம ஈஸியாக கீழே பார்த்துக்கலாம், மாடியிலேருந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஹேண்டு எல்லாமே வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமுங்க, ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்துடும். இந்த பெட்ரூமில் மேலே பால் சீலிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள், ஃபேன் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். அது இல்லாமல் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு விண்டோவும் வந்துடுதுங்க. இங்கேயும் உங்களுக்கு ஹேண்ட் வாஷும் வந்துடும். அது இல்லாமல் அட்டாச்சு வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் வந்துடும். இதில் வாட்டர் ஹீட்டர் ப்ரொசிஷனும் அவைலபிளாக இருக்குது. செல்ஃபு ஸ்லாபெல்லாம் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குடோன் பர்பஸ் லேப்டும் கொடுத்துருக்காங்க. ஜாமான் வைக்கக்குள்ள ரொம்ப பயனாக இருக்கும். உங்களுக்கு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் அண்ட் டாய்லெட் 2மே சேர்ந்து வந்துடுது. அடுத்த பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். 2 பெட்ரூம் பார்த்துட்டோம், 3வது பெட்ரூம் பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம். ஃப்ளோர் எல்லாம் டைலு, மேலே எல்லாமே பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. 2 சைடு விண்டோ வரதுனால நல்ல ஒரு வென்டிலேஷன் இருக்கும் உங்களுக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள், ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். நிறைய ஸ்பார்க் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும், ஹேண்ட் வாஷ் வந்துடும். டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும். ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக இருக்குது. வாட்டர் ஹீட்டர் ப்ரொசிஷனும் கொடுத்துருக்காங்கங்க. மொத்தம் 3 பெட்ரூம் பார்த்துட்டோம், 4வது பெட்ரூம் பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூம் ரொம்ப பெரிய பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம்லேயும் நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் பால் சீலிங் லைட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் வென்டிலேஷனுக்கு விண்டோ வந்துடும், பால்கனியும் வந்துடுங்க. ஈவினிங் நேரத்தில் சிட் அவுட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்து வீடு ஆல்மோஸ்ட் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, அவங்களும் குடி வர போகிறாங்க. ஆப்போசிட்லலாம் வீடுலாம் இருக்குங்க. ஃபுல்லும் உங்களுக்கு வீடு தான் இந்த ஏரியாவில். கும்பகோணத்தில் அடுத்த டெவலப்மெண்ட் ஏரியானாலே காளிமுத்து நகர் தான். இந்த ஏரியா ரொம்ப ஃபேமஸ்ங்க. வீட்டுக்கு கெஸ்ட்டு யார் வந்தாலும் நீங்கள் பால்கனிலேருந்து விசிட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேலே மாடி, மொட்டை மாடி பார்க்க போகிறோம். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாவில் இது அமைஞ்சிருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி வித்யாலயா, நேஷனல் வித்யாலயா, மகரிஷி, தாமரை, ஜிஎஸ்கே, வேளாமால், புதுசாக வந்திருக்க சாண்டிபிரினா எல்லா ஸ்கூல் வேணும் வீட்டு வாசலுக்கே வந்துருங்க. மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி யாரும் மாடியே யூஸ் பண்ணுறதில்ல. மாடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பெட்டராக இருக்கும். மாடியிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைல் தான் போட்டிருக்காங்க. கூலிங் வெதரிங் கோர்ஸ் போட்டு டைல் போட்டிருக்காங்க. அதனால வீட்டில் கீழே உங்களுக்கு ஹீட் இறங்கவே இறங்காது. இந்த டைல்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் டைல்ஸுங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹீட்டு கீழே இறங்கவே இறங்காது.
எந்த நேரமும் கூலிங்காக இருக்கும். எவ்வளோ ஒரு ஹீட்டு நேரத்துலையும் கூலிங்காக இருக்கும். மாடியில் அதுமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டேங்க்கு வந்துடுது. அந்த 3 வீட்டில் ஒரு வீடு தான் நம்ம விற்று கொடுத்துருக்கோம். அதேமாரி பக்கத்தில் ஒரு வீடும் விற்று கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு இடமும் விற்று கொடுத்துருக்கோம். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாவும் கூட. அருமையான ஒரு லொக்கேஷனில் சூப்பரான ஒரு வீடு, விற்பனை வீடு வந்திருக்குங்க. உங்கள் நண்பர்களுக்கு யாரும் வீடு விற்பனைக்கு வேணும்னு கேட்டால் இந்த வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ முன்னாடி மாரி நம்மள்ட்ட நிறைய வீடுலாம் இல்லைங்க, கம்மியான விற்பனை வீடு தான் இருக்குது. சூப்பரான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. உங்கள் நண்பர்களுக்கு யாரும் 4 பெட்ரூம் உள்ள வீடு வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரோம். நேரில் வாங்க, நேரில் வந்து வீட்டை வந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நினைக்கிற மாரி ஒரு நல்ல ஒரு விலைக்கு கண்டிப்பாக முடிச்சுக்கலாம். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா கூட. உங்கள் வீடு விற்கணுன்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் இடம் விற்கணுன்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு மற்றும் இடம் வாடகைக்கு விடணுன்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நல்ல ரேட்டுக்கு பண்ணி கொடுக்குறோம். நம்மள்ட்ட நிறையா வாடகை வீடு, போக்கிய வீடு இருக்குது. யாருக்கு வேணுமோ தொடர்பு கொள்ளுங்கள். அருமையான ஒரு ரேட்டுக்கு கண்டிப்பாக முடிச்சு தரோம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாருமே சொல்கிறது. இவர் ஸ்டைலில் சொல்லுவார், பாருங்கண்ணா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. ப்ரோமோ கொடுத்துருந்தா பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கலக்க போகிற அறிவியல். இப்போ நான் வந்து குவைத் வந்தேன் சார். இது வந்து ஒரு யூடியூப் சேனல். நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். சொல்லுங்க, என்னத்த சொல்றது, நீ தான் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன். சக்ஸஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வருது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நான் சொல்றதோடு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன். யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் சேனல். திஸ் வெரி லைக்.